வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மட்டன் சமோசா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மட்டன் சமோசா ரெசிபி ஜஸ்ட் ஒரு கைமா பேஸ். நான் ஏற்கனவே ஒரே ஒரு கைமா பேஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த கைமா பேஸை வச்சு நான் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மட்டன் சமோசா உங்களுக்கு தயார் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை அந்த கைமா பேஸ் ரெசிபி எப்படி தயார் பண்ணேன்னு காமிக்கிறேன். மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மெல்லிசாக நறுக்கியிருக்க வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறேன். ஸோ இந்த வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். இதில் நான் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மட்டன் கீமா நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் தயார் பண்ணலாம் இந்த ஒன் பேஸ் வச்சு. ஸோ அதுதான் என்னோடய கோல். நிறைய பேர் இப்போ வீட்லேயே வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ நிறைய பேர் எனக்கு எழுதி கேட்டிருக்கீங்க, எதுனா ஒரு ஐட்டம் வச்சு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் காமிங்கன்னு. ஸோ அதுதான் இந்த ஒரு ரெசிபி. இப்போ பார்த்திங்கன்னா மெல்லிசா நறுக்கியிருக்க பூண்டு, இஞ்சி, மல்லித்தழை, புதினா சேர்த்து இந்த வெங்காயத்தில் நல்லா வதக்க போகிறேன். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், மெல்லிசா நறுக்கியிருக்கிறது. இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் 2 வெரைட்டியாக சேர்த்துருக்கேன். ஒன்று பேஸ்ட்டு, இன்னொன்று மெல்லிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் ரெசிபீஸ் பேசிக் ஆஃப் இந்தியன் குக்கிங் பார்த்திங்கனாக்கா, எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு விழுதில் சோம்பு, மிளகு சேர்க்குவோம். அது எங்களோட ட்ரெடிஷன். ஸோ அம்மா அப்படி தான் தயார் பண்ணுவாங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இல்லைங்களா. இப்போ இது ஒரு முறை நல்லா வதக்கிடுறேன். வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் மஞ்சள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இன்னொரு முறை நல்லா கலந்து வதக்கணும். என்ன பச்சை வடை போகுது, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தோம்னா அது எண்ணெயில் வதங்கணும். அது வதங்குச்சுன்னா அதோட அரோமாஸ், அதோட ஃப்ளேவர்ஸ், அதோட வாசனை அந்த மசாலாவில் இறங்கணும். ஸோ அது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ அந்த மசாலாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஃப்ளேவர், அதோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் மட்டன் கீமா நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் இந்த ரெசிபி நான் டிஃப்ரெண்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது ஒரு ரிப்பீட், நான் திருப்பியும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மட்டன் கீமா நீங்கள் ஃப்ரீசரில் தயார் பண்ணி அப் டு 2 to 3 வீக்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டப்பாங்களில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் தயார் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஸ்நாக் ரெசிபீஸ் தயார் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தயார் பண்ணலாம். ஒரு மட்டன் கீமா வச்சு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 20-30 ரெசிபீஸ் பண்ணலாம் இந்த கீமா வச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மட்டன் கீமா நல்லா வதங்கியிருக்கு. இதில் நம்ம உப்பு, தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் மூடி போட்டு. ரொம்ப பேர் மட்டன் கீமா, மட்டன் ஐட்டம்ஸ் பொதுவாக குக்கரில் தான் வேக வைக்கணும்னு வாங்க. ஸோ நீங்கள் குக்கரில் வேக வைக்கணுன்னா நீங்கள் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கிட்ட மட்டன் ரொம்ப அருமையாக கிடைக்கிறது. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ் குவாலிட்டி, ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகும். ஸோ அதனால் நான் கடாயிலே வேக வச்சிட்ருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும் அப்படி தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரியே பண்ணுங்கள். நோ ஆர்கியூமெண்ட். ஒரு 2 விசில் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு மறுபடியும் கடாய்க்கு மாற்றி நீங்கள் நல்லா வற்ற வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைமா நல்லா வெந்திருக்கு. இதில் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இன்னொரு முறை கலந்து நான் இது ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க போகிறேன். ஸோ அப்போ அதில் நிறைய தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அதனால நான் வற்றணும். அந்த கைமாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து வதக்கிட்டேன். அது நல்லா பொடியாக வந்திருக்கு பாருங்கள். கைமா நல்லா அருமையாக ரெடி ஆகிருக்கு. இந்த கைமாவை அடுப்புலேருந்து இறக்கி ஆற விட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ரெசிபி தயார் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு நீங்கள் ரெசிபி தயார் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்போவே தயார் பண்ணுறதுனாக்கா கூட நீங்கள் மட்டன் கீமாவை ஆற வச்சுட்டு தான் நீங்கள் தயார் பண்ணணும். சூடாக பண்ணிங்கன்னா எண்ணெயில் நீங்கள் பொரிக்கிறப்போ வெடியும். ஸோ அதனால் இது நீங்கள் ஆற விட்டுடணும். கைமா நல்லா ஆறி இருக்குது.
இது நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஆஃப்டர் 3 days எடுத்துகிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். 2 days ஆல்மோஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருந்தது. எடுத்து நான் டீஃப்ராஸ்ட் பண்ணியிருக்கேன். எடுத்து நான் டீஃப்ராஸ்ட் பண்ண வச்சுட்டு அதில் மெல்லிசா நறுக்கியிருக்க பச்சை மிளகா, வெங்காயம், மல்லித்தழை, புதினா தழை மெல்லிசா நறுக்கியிருக்கேன். எல்லாமே சேர்த்துருக்கேன். இதில் வந்து வேக வச்ச பட்டாணி, நான் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இப்போ கிடைக்கிறது. ஸோ அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு அதை எடுத்து சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு முறை கலந்துடுங்க. இன்னொரு முறை உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னாக்கா உப்பு கொஞ்சம் குறையும். எப்போவுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வந்து சமோசா ஷீட்ஸு ரெடிமேடாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது. நீங்கள் அதே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அது பிடிக்கலையா, உங்களுக்கு சமோசா நீங்களே வீட்டிலே மாவு தயார் பண்ணிவிட்டு பண்ணுறீங்களா, அப்படியும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சமோசா ஷீட்டை வீட்லேயே வந்து மாவு பிசைஞ்சு நீங்களே வந்து சமோசா ஷீட்டை திரட்டி நீங்கள் வந்து கைமா நிரப்பி தயார் பண்ணுங்கள். நான் வந்து ரெடிமேட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. எனக்கு அதுதான் ஈஸி. ஸோ அதனால் வந்து இந்த ரெடிமேட் சமோசா ஷீட்டில் வந்து கைமாவை நிரப்பி சமோசா மாதிரி அந்த முக்கோண வடிவில் மடித்து நான் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். எப்போவுமே இந்த சமோசாலாம் நீங்கள் பண்ணுறப்போ ஒரு 10 12 ஒரு 2 ஈடு நீங்கள் வறுத்து எடுக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. ஏன்னாக்கா அது வந்து நம்ம சுடுறப்பவே வந்து பக்கத்தில் எல்லோரும் நினைக்குவாங்க அண்ட் அது சீக்கிரமாக காலி ஆகிடும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைமா நிரப்பி அந்த சமோசா ஷீட்டை வந்து முக்கோண வடிவில் மடிச்சிருக்கேன். கொஞ்சமாக மைதா மாவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு எண்டில் நான் வந்து பூசி அந்த சீல் பண்ணும். அது வந்து கோந்து மாதிரி. ஸோ அது மடித்து நல்லா சீல் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் வந்து ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து அளவாக சேர்த்து காய விட்டுருக்கேன். சிறிய தீயில் வைக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சிறிய தீயில் காஞ்சிருக்கு. இந்த சமோசா வந்து நம்ம மடித்ததை எண்ணெயில் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம திருப்பி விட்டால் போதும். அருமையான சமோசா வித்தின் 5 minutes ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சமோசா நல்லா மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து காய வச்ச எண்ணெயில் இந்த சமோசாவை சேர்த்து நம்ம வறுத்து எடுக்க வேண்டியது தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்து நான் புதுசாக டயபெட்டிக் ரெசிபீஸ் அண்ட் டயட் ரெசிபீஸ் கூட நான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, டயட்டுன்னு மட்டும் இல்லை எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா இப்போ வீட்டில் தான் எல்லோரும் இருக்கோம். ஸோ வந்து எல்லாருமே இந்த டயட் ரெசிபீஸ் ஃபாலோ பண்ணலாம். டயபெட்டிக் தான் இல்லை, டயட்டிங் பண்ணுறவங்க தான் இல்லை, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரையும் பிரித்து பார்த்து நான் ஒன்றும் பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே டயட் ஃபாலோ பண்ணோம் நினைக்கிறவங்க கூட வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் என்னோடய நியூட்ரிஷனிஸ்ட்டை, என்னோடய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசிபீஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட இதோட தான் டயட் பிளான் அண்ட் டயட் சார்ட் பிரகாரம் தான் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி எப்படி நான் க்ரியேட் பண்ணேன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹைலி டயபெட்டிக் அண்ட் ஷீ இஸ் அ ஹார்ட் பேஷண்ட் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ கிட்னி பேஷண்ட். ஸோ அவங்களுக்காக வந்து நான் டயட்டிஷியன் அண்ட் எங்களோட எண்டோக்ரோனாலஜிஸ்ட், அதாவது டயபெட்டிக் டாக்டரை ஃபாலோ பண்ணி தான் நான் அந்த ரெசிபீஸ் எல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி சமோசா சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிக் லெவல் வந்து ஒன்ஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அருமையான சமோசா ரெடி ஆகிருக்கு, நல்லா வறுபட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமோசா ரெடி ஆகிருக்கு. எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சு இதை சுட சுட பரிமாற வேண்டியதுதான். ஒரு அருமையான இஞ்சி டீயோட இந்த மட்டன் சமோசாஸ் தயார் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா, இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.